எங்களோட துறையில மட்டும் இது மாதிரி விபத்து நடக்கும்போது இது மாதிரி உயிரிழந்தாவோ இல்லை அடிபட்டாவோ எந்த விதமான பாதுகாப்பும் எங்களுக்கு இல்லை. மத்திய மாநில அரசாங்கிட்ட எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்கள் உயிரை கொடுத்து வேலை செய்யறோம் நாங்கள் சொல்லும்போது பல நேரங்களில் அது ஏதோ வார்த்தை மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நாங்க இது இந்த வருடத்திலேயே இது 5வது நிகழ்வு, இந்த 5வது மரணம் எங்க இதுல நடந்திருக்கு. இது எங்களோட கண்ணீருக்கு கடவுளும் அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். நான் குற்றம் சொல்லல. அவங்களுக்கு ஏதாவது அவங்க இதுல எந்த விதமான அவங்க குறை சொல்ற இடத்துல அவங்க இல்ல. ஆனா நிவாரணம் கொடுக்கற இடத்துல அவங்க இருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட உறுப்பினருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு வகையில நிவாரணம் அரசு வழங்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். இது வரைக்கும் இருந்தவங்க யாருக்கும் அரசாங்கம் எந்த விதமான இழப்பீடும் கொடுத்ததில்லை. இது வரைக்கும் 100 பேர் மேல இருந்திருக்காங்க. சினிமாவில் எங்களுக்கு தெரிஞ்சு நான் ஒரு 30 வருஷம் ஆகுது. இந்த 30 வருஷத்துல 100 பேருக்கு மேல இந்த மரணம் நிகழ்ந்திருக்கு. எந்த விபத்துக்கும் எந்த அரசும் நிதி வழங்குறது இல்லை. ஆனாலும் தொடர்ந்து எங்களோட கோரிக்கை அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வகையில நிதி கொடுக்கணும். எங்களை ஒரு தொழிற்சாலையை எங்களை கன்வெர்ட் பண்ணீங்க. ஆனா அதுக்கு உண்டான எந்த விதமான நிவாரணம் எங்களுக்கு இல்லைங்கிறது தான் எங்களோட கோரிக்கை, வேண்டுகோள், குற்றச்சாட்டு. அதை இந்த முறையும் எங்களுடைய குரல் இறந்த உயிருக்கு ஏதாவது ஒரு வகையில குடும்பத்துக்கு நிவாரணம் வழியுங்கள் தான் எங்களோட வேண்டுகோள். நிச்சயமா அது தயாரிப்பாளர் கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் நடந்த உயிரிழப்புகளுக்கு தயாரிப்பாளர் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி எங்க அந்த உறுப்பினர் குடும்பத்துக்கு அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. நாங்கள் தயாரிப்பாளர் குறை சொல்ல விரும்பல. அவங்களால முடிஞ்ச உதவி அவங்க பண்ணியிருக்காங்க. அரசு ஒரு வகையில் அந்த உதவிங்கிறது எவ்வளவு பணமா இருந்தாலும் அந்த காலத்துல கரைஞ்சு போயிடும். அந்த குடும்ப தலைவன் இருந்தா அது வாழ்நாள் முழுக்க அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். அந்த வகையில அது போல ஏதாவது ஒரு பாதுகாப்ப நிவாரணத்தை அரசு இது மாதிரி உயிரிழந்த குடும்பங்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் எங்களோட வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.